ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கலச்சிருந்ததை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அட்டை உங்கள் வீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதை உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு டிசைன் வேணுங்கிறதுனால ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி வெட்டி எடுத்து அதுக்கு நடுவில் வந்து ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். அவுட்லைனாக வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசு 2, அப்புறம் மீடியம் சைஸு, சின்னது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையான சைஸு எத்தனை பட்டாம்பூச்சி வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கருப்பு கலராக அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அந்த சைடு பண்ண மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நடுவில் அந்த மாதிரி பிளாக் கலர் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து லேசாக ப்ளூவும் பிளாக்கும் தெரியுற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து உச்சி இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம், ரவுண்ட் மாதிரி கொடுக்குறது பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுறோம். இப்போ வந்து ஒயிட்னர் எடுத்துக்கிட்டேன். ஒயிட்னர் வச்சு ஒரு புள்ளியாக டாட் மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு ரியல் பட்டாம்பூச்சி மாதிரி தெரியணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பட்டாம்பூச்சும் நான் நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பூ செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேறு பூ செய்ய தெரியும் அப்படின்னா அதுவும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த மாடலில் இருக்கிற பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்கு தேவையான மாதிரி ரவுண்டாக ஷேப்பில் வெட்டி அப்புறம் இந்த ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி லைன்லாம் போட்டு வெட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த லைன்லாம் போடாமே நான் பண்ணிடுவேன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூ ஷேப்பில் வர மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறமா அதை கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா ஒரு ரியல் பூ மாதிரி இருக்கும். இப்போது நடுவில் வந்து ஒரு பாசி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் வேறு ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி வெட்டி வேணாலும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நிறைய பூவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 பெரிய பூ பண்ணியிருப்பேன். அதில் ஒரு பெரிய பூ மேலே இன்னொரு பூ வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லோ கலரையும் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 3 பெரிய பூவும் கீழே ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து சின்ன பூவெலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இங்கே நான் மேலே வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாடலில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாடலில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி ஒட்ட வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பெரிய பட்டாம்பூச்சி எடுத்து அந்த பெரிய பூ பக்கத்தில் ஒட்டியிருக்கேன். இன்னொரு வயலட் கலர் பட்டாம்பூச்சி அதையும் எடுத்து அந்த சைடாக திரும்பி இருக்க மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ நிறைய குட்டி குட்டி பட்டாம்பூச்சியெல்லாம் ஒட்டிட்டு இப்போ வந்து உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்து நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட்டுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி அந்த மாதிரி எடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருந்துச்சு. இது வந்து செய்கிற வீடியோ நான் எங்கள் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம், வேணால் அதை பாருங்கள். இப்போ வந்து இதை எனக்கு தேவையான சைஸ்க்கு வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இதை வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷீட்
ஆரஞ்சு கலர் ஷீட்டை வச்சு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்து அதை சுற்றி பாசி போட்டு ஏஞ்சல்ன்ட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மாடல் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால இந்த மாடலே சூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஒரு கிட்கட் டப்பா, இந்த டப்பாவில் வைக்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஆரஞ்சு கலர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு சுற்றி இதில் மட்டும் பாசி வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்திருக்கேன். ஊசி எடுத்து அந்த அட்டையில் வந்து குத்தியிருக்கேன். குத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஈக்குச்சி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அதில் குத்தி வச்சுட்டு அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து அதையும் குத்தியிருக்கேன். இப்போ வந்து கீ செயின் மாட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர், அது வந்து ஒரு பை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரே ஒரு சைடு மட்டும் ஒரு கேப் இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து கீச்சன் அதில் போட்டிருக்கேன். இந்த கீச்சன் பார்த்திங்கன்னா எனக்கு சொந்தக்காரங்க கொடுத்தது. இது வந்து பிக்காச்சி கீச்சன். இது வந்து சீப்பு மாதிரி இருக்க ஒரு பேனா. இது வந்து ஜோக்கர் மாதிரியும் இருக்கும், அம்பர்லா மாதிரியும் இருக்குது. என்ன எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க அழகாக இருந்தது வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா யூனிகார்ன் வச்சு உள்ளே வந்து வேர்டிங்ஸ்லாம் எழுதியிருக்கும். இந்த சீப்பு பார்த்திங்கன்னா கீழே டைமண்ட்லாம் வச்சு பேனா நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தான் இங்க் இருக்குது எல்லாத்துலேயும். இது வந்து பிடிஎஸ் பேனா. பிடிஎஸ் ஃபேன் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பூத கண்ணாடிலாம் வச்சு நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பிக்காச்சு ரப்பர். இது வந்து காது ரெண்டும் தொலைஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு பென்சில். இது வந்து கேட் மாதிரி காதெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. இது வந்து எடுத்து இங்கே பின்னாடி வச்சு மாட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பேனா. இது வந்து இது வந்து மெர்மெய்ட் பேனா. இது கலர்லாம் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது வந்து பனி வச்சு முயல் வச்சு அழகாக இருந்தது. ஒரு லெட் பென்சில். இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தா. பார்க்க நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அந்த 2 பொம்மையும் பார்க்க க்யூட்டாக இருக்குன்ட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு லெட் பென்சில் தான். இதில் வந்து இந்த பேட்டர்ன் சீத்தா பேட்டர்ன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து யூனிகார்ன் பென். இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி லெட் பென்சிலுக்கான இது வந்து மாட்டிக்கிச்சு. எடுக்க யாருக்கா தெரியும்னா சொல்லுங்கள், அதை ட்ரை பண்ணி பார்க்க. இது வந்து கத்தி மாடலாக ஒரு பேனா. இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேனா. இந்த 2 பேனாவும் நல்லாவே இருந்துச்சு. இதுங்க இது வந்து ரப்பர் மாதிரி யூனிகார்ன் வச்சு ஒரு பேனா. இதுவும் நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பேனா. இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு ரப்பர். இது வந்து நானே டிசைன் போட்டேன் இந்த ஸ்கேலு, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்மைலி ஃபேஸ் வச்ச ரப்பர். இது வந்து இந்த ரப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. இது வந்து ஒரு டைமண்ட் வச்ச பேனா. நல்லா ஸ்டைலாக அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்ததாலே பிடிக்கும். இது வந்து எல்சா வச்ச லெட் பென்சில். இது வந்து பின்னாடி வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. எல்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரப்பர். இது என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, அதனாலே என்னமோ தெரியல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஒரு பேண்டா ரப்பர். பிக்காச்சு ரப்பர் மாதிரி தொலைஞ்சிடக்கூடாது, ஒட்டி வச்சுருக்கேன் கம்மை போட்டு. இது வந்து யூனிகார்ன் ரப்பர். இது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தா. இது வந்து பிடிஎஸ் பேனா. இங்கே இன்னொரு பேனா இருக்குது, அதுவும் எழுதுச்சு. 2மே எழுதுச்சு. இது வந்து ஒரு மார்க்கர். இது வந்து மேலே ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஸ்டார் ஷேப்பில் தான் அச்சு வைக்கிறதுக்கு நல்லா இருந்தது, வாங்கிட்டேன். ப்ளூவும் இருக்குது, எல்லோவும் இருந்தது. இது வந்து பிடிஎஸ் பேனா, இங்கு பென்னு. இதுவும் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு என் பிறந்தநாள் கொடுத்துருந்தா. இது வந்து ஒரு கிளிட்டர்லாம் கீழே வச்சுட்டு ஒரு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஒரு பேனா. இது வந்து துப்பாக்கி. இது அழகாக இருந்துச்சு,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கியாச்சு.